கடைக்கு போலாமான்னு கேக்குறியா? முதல்ல உனக்கு இதுவே சொல்ல தெரியல, அதுக்குள்ள கடைக்கு போலாமாவா? போடா. அங்க பாரு ஒழுங்கா பேச்ச கூட தெரியல. சரி வா நம்ம கடைக்கு போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க. தள்ளி போ. ஏமா உன்னை தள்ளுற? எல்லாம் லைன்ல வாங்கம்மா. எனக்கு இது வேணும், அப்புறம் இது, அப்புறம் இது போ. ஐயோ என்ன இவன் இவ்வளவு நேரம் உட்கார்றான்? முதல்ல பின்னாடி வந்து நில்லு. ஃபர்ஸ்ட் நாங்க வாங்கிட்டு போறோம். இவன் பொருள் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. சீக்கிரம் சொல்ல மாட்டே? போ இங்க இருந்து. நல்ல வேலை போயிட்டான். எவ்வளவு நேரம் நின்னு வேஸ்ட் பண்ணான். இப்ப பாரு, அவன மாதிரியே பேசி காமிக்கிறேன். எனக்கு இந்த பிஸ்கட் வேணும். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு சின்ன பையனை இப்படி கிண்டல் பண்றீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? அவன் எவ்வளவு நேரம் நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தான். அவன மாதிரி நீங்க பேசுறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? எங்களுக்கு தான் நல்லா பேச தெரியுமே. நாங்க ஒண்ணும் அவன மாதிரி திக்கவா இல்லையே. என் கடையில உங்களுக்கு நான் எதுவும் தர மாட்டேன், நீங்க போங்க. அவன் எல்லாத்தையுமே கெடுத்துட்டான். கடவுள் தான் இவங்களுக்கு நல்ல புத்தி தரணும். சரி, இந்த क्वेश्चनக்கு யார் ஆன்சர் பண்றது? சரி ஐசக், இதுக்கு நீ பதில் சொல்லு. சார், இதுக்கு ஆன்சர் நான் சொல்லட்டுமா? வேணாம், இதுக்கு ஆன்சர் ஐசக்கே சொல்லட்டும். சார், இவன் எப்ப சொல்லி முடிக்கிறது? டைம் வேற ஆகுது. சார், கிளாஸே முடிய போகுது. அவன் இன்னும் ஆன்சர் சொல்லி முடிக்கல. அவன் தான் ஆன்சர் சொல்றதுக்கு ட்ரை பண்றான்ல, அவன் முதல்ல ஆன்சர் சொல்லி முடிக்கட்டும். வெயிட் பண்ணு. எல்லாரும் ஐசக்கு கிளாப் பண்ணுங்க. வெரி குட் ஐசக், இந்த வாட்டி நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாஸ் முடிஞ்சிடுச்சு. உங்களை அடுத்த கிளாஸ்ல பாக்குறேன். பாய். உனக்கு ஒழுங்கா பேசவே தெரியல, எங்க கூட விளையாட வரியா? சரி வாப்பா போலாம். வா போலாம். உனக்கு ஒழுங்கா பேசவே தெரியல, உன் கூட போய் என்ன விளையாட கூப்பிடுற? மோனிகா. ஹே சரளா, வா வா உள்ள வா. வா வா பக்கத்துல இருந்து உட்காரு. ஹே நான் ஜெயிச்சிட்டேன். ஐசக், உனக்கு கேம் விளையாட தெரியுமா? உனக்கு ஒழுங்கா பேசவே தெரியல. போன கூட நான் விளையாடணும். உனக்கு ஒழுங்கா பேசவே தெரியல, விளையாட வந்துட்டியா? கூட போன. வா மோனிகா, நீ நான் விளையாடலாம். என்னப்பா, என்னாச்சு? ஏன் உன்னை கிண்டல் பண்றாங்க? என்னது, உனக்கு ஒழுங்கா பேச முடியலையா? ஆனா நீ நல்ல பையனாச்சப்பா. இங்க பாருப்பா, உன்னால பேச முடியல, நீ கவலைப்படாத.
கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமையை கொடுத்திருப்பாரு. மத்தவங்க கிண்டல் பண்றாங்கன்னு நீ கவலைப்படாத. உங்ககிட்ட இருக்கிற திறமையை நீ வெளிக்கொண்டா. என் செல்ல குட்டி. சரி வா, நம்ம போய் அவங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டலாம். சரியா? வா பசங்களா, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இவனோட நிலைமை தெரிஞ்சு இவனை கிண்டல் பண்றீங்க. இவன் உங்க தம்பி. இவன் நிலைமை தெரிஞ்சு இவனை கிண்டல் பண்றீங்களே. இவங்கிட்ட அன்பா இருப்பீங்களா? இப்படி கிண்டல் பண்றீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா இது? சாரி ஐசக், உன்னை நாங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்க கூடாது. என்ன மன்னிச்சிடு. இங்க பாருங்க, உங்க தம்பின்னு மட்டும் இல்ல, வேற யாருமே இந்த மாதிரி நீ கிண்டல் பண்ண கூடாது. நீங்க 2 பேரும் உன்னை இந்த மாதிரி கிண்டல் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடு ஐசக். நீ எங்களுடைய தம்பியா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கப்புறமாவது அவன் மேல நீங்க 2 பேரும் பாசமா நடந்துக்குங்க. போ ஐசக். எனக்கு ஸ்வீட் சாக்லேட்லாம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்கிட்ட பணம் இல்ல. என்ன பண்றது? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் நிறைய ஸ்வீட்ஸ் சாக்லேட்லாம் இருக்கு. ஐடியா. இத வச்சு என் ஃப்ரெண்ட்ஸை ஏமாத்தி அவங்க கிட்ட இருந்து நிறைய ஸ்வீட்டும் சாக்லேட்டும் வாங்கிட வேண்டியதுதான். இப்போ கொஞ்சம் நடிச்சு பாப்போம். ஐயோ தலை வலிக்குதே. ஏ சரளா, என்ன மோனிகாவை இன்னும் காணோம்? நானும் அவளைதான் தேடிட்டு இருக்கேன். என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம வீட்டுக்கு போய் பாப்போமா? வீட்டுக்கு சரி வா போலாம். வா. மோனிகா என்னாச்சு? சீக்கிரம் சொல்லு மோனிகா, ஏன் இப்படி கையில தலையில எல்லாம் கட்டு போட்டுட்டு இருக்க? எனக்கு தலையிலயும் கையிலயும் அடிபட்டுச்சு. பயங்கரமா வலிக்குதே. என்னது, அடிபட்டுருச்சா? மோனிகா கவலைப்படாத, உனக்கு சீக்கிரமா சரியாயிடும். தேங்க்யூ. மோனிகா கவலைப்படாத. சாரி சாரி சாரி. மோனிகா உனக்கு எப்படி அடிபட்டது? முதல்ல கொஞ்ச நேரம் உட்கார் வை, அப்புறம் நான் சொல்றேன். சரி சரி வா. பாத்து பாத்து கை வலிக்குது. நான் சைக்கிள் ஓட்டிட்டே போனேனா அப்படியே போய் செவத்துல முட்டிக்கினேன். ஐயோ என்ன மோனிகா, பாத்துல ஓட்டணும். இதுக்குதான் நான் சைக்கிளே ஓடுறது கிடையாது. அப்புறம் டாக்டர் கிட்ட போய் காமிச்சா இசிஜி எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்துட்டு கையில சுளுக்கு மண்டையில வீக்கம் இருக்குன்னு கட்டு போட்டு விட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு? நல்ல சத்தான பொருள் சாப்பிட சொன்னாரு. அப்படியா? அப்ப சத்தான பொருள்லாம் உனக்கு என்ன வேணும் சொல்லு மோனிகா. ஸ்வீட், ஜூஸ், சாக்லேட் இதெல்லாம் சாப்பிட சொன்னாரு. இதெல்லாம் எதுவுமே சத்தே கிடையாது மோனிகா. டாக்டர்